இதே பண்ணலங்க. விசாரம் எதுங்க ஐயா? சத்து விசாரம் வீட்டுல இருந்தே பண்ணலாமல்லங்க? சத்விசாரமா? ஆமாங்க. புரியல, அது எப்படி பண்ணணும்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. அது வீட்டுல இருந்து பண்ணலாங்களா, கோயில்ல போய் ஒரு ஒரு மாசத்துக்கு இருந்து கேட்கலாங்களா? அப்படி கேட்டுங்க கூடாதுங்க. தேங்க வச்சுங்க. ஐயா உங்களுக்கு என்ன வயசாகுது? 70 ஆச்சுங்க. 70 இயர்ஸா? ஆமாங்க. பேர குழந்தைலாம் இருப்பாங்க. பேரன் ஒண்ணுங்க, பேத்தி மகளுக்கு பிள்ளை ஒண்ணுங்க. அவங்க பக்கத்துல மக வீடு பக்கத்துலயே இருக்கிறாங்க. அப்படிங்களா? சரிங்க சரிங்க. பையன் வந்து சென்னையில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் சரி. எங்கேயும் வெளியில் போக வேண்டாம். போக முடியாதுங்க. வெளியில் எங்கேயும் போக வேண்டாம். இது வந்து சாமியை தான் சொல்லுவார். சரி. வெளியில் எங்கேயும் இப்போ நீங்கள் சாமிக்கிட்ட கேட்குறீங்கன்னே வச்சுங்களேன். சரி. இப்போ சாமி என்ன சொல்லுவார்ன்றது அடியேன்னு சொல்கிறேங்க. ஏன்னா சாமிகிட்ட அந்த மாதிரி நாம் அப்ரோச் பண்ணியிருக்கோம் அடியேன்னு. அதாவது இருக்கிற இடத்த விட்டு இங்கும் அங்கும் எங்கும் அல்லலில் சுழல வேண்டாம் அப்படின்வார். இருக்கும் இடத்தை விட்டு இங்கும் அங்கும் எங்கும் அல்லலில் சுழல வேண்டாம் அப்படின்வார். ஏன்னா நம்ம எதை தேடுறோமோ அதுதான் நாம இருக்கிறோன்றது தான் நம்ம ஒரு உண்மை. நீங்கள் எதை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்களோ வெளியில், அது உள்ளே இருக்கு, நமக்குள்ளவே இருக்கு. அதுக்கு மேலே அது நாமாவே இருக்கும். அதுதான் வந்து மேயினை மெய்ப்பொருள் விளங்கினை நீ அது ஆயினை சொல்கிறார் இல்லைங்களா? இன்னொன்று ஆக முடியாது ஒருபோதும். இப்போ இந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் நாம் கவனித்து பார்க்கும்போது, மேயினை மெய்ப்பொருள் விளங்கினை நீ அது ஆயினை அப்படின்னு சொல்கிறாருங்களா? அப்போது ஆயினை அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆகாமல் இருந்தோம் தானே அர்த்தம். அப்போது ஆகாமல் இருந்து இப்போ வந்து நீ அதுவாயிட்ட. அப்போ முன்பு இல்லாமல் இருந்து நாம் திடீர்னு அப்புறமா அதுவாக முடியாது. ஏன்னா அந்த மெய்ப்பொருள் அந்த மாதிரி வேறு ஒன்றையும் அந்நியத்தை அனுமதிக்காது. உள்ளா அந்நியமான ஒன்றை, புதுசான ஒன்றை தனக்குள்ள தன்னுடைய வெளிக்குள்ள அனுமதிக்காது. ஏன்னா அதுக்கு அந்நியம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்புறம் தானே அனுமதிக்கின்றது ஒன்றும் தேவையில்லையே. அப்போ ஏன் வள்ளல் பெருமான் அந்த மாதிரி சொன்னார்னா, இது படிக்கிற நமக்கு வந்து இறைவன் வேறு நாம வேறு அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது வந்து உண்மை கிடையாது. இருபொருள் வந்து கிடையாது. ஒன்றே ஒன்று தான் இயற்கை உண்மை அப்படின்ற ஒன்று தான் இயற்கையில் இருக்கிறது. அது ஏகமாக இருக்கிறது. அதனால தான் வள்ளல் பெருமான் ஏக அனுபவம் அறியேன் அப்படின்னு சொல்கிறார். அநேக அனுபவம் அறியேன்னு சொல்கிறாரா? இல்லை, ஏகம் அனுபவம் தான் உண்மையானது. அதனால் ஏகஜோதி 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 அப்படின்னு தானே முடிக்கிறாரு. அது ஏகம், ஏகம் சத்து, அதுதான் சத்தியம். அதனால் நம்ம வந்து இரண்டாக இருக்கிறது நாம் நினச்சிக்கிட்டதுனால நமக்கு முதல் கட்ட புரிதல் வந்து முதல்ல புரி வைக்கிறோம். முதல் கட்டமாக புரி வைக்கிறதுக்காக தான் நீ அது ஆயினை அப்படின்னு சொல்கிறாரு. தன்னையே எனக்கு தந்து அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் இப்படி. அப்புறம் தன் கையில் பிடித்த தனி அருட்ஜோதியை என் கையில் கொடுத்த அருட்பெரும் தனிப்பெரும் தந்தையே அப்படின்னா, இதை மேலோட்டமாக பார்த்தோம்னா அது அர்த்தம் தப்பாக போயிடும். இப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கையை மனுஷன் ஆவரே மனிதன் மாதிரியா? கைன்றது ஆன்மாவை தான் குறிக்கும். அந்த அருள் வெளியை தான் குறிக்கும். அது பொதுவாக கைன்றது நம்முடைய ஆன்மாவை குறிக்கும். அதனால தான் நீங்கள் அருட்பிரகாச மாலையில் பார்த்தீங்கன்னா 100 பாடலையும் அங்கையில் ஒன்று கொடுத்தனை, அங்கையில் ஒன்று கொடுத்தனை அதே தான் வரும். அந்த 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 வரி தான் மெயினாக வரும் 100 பாடல்களிலுமே. பார்த்துருக்கீங்களா? அதை அருட்பிரகாச மாலை 4ஆம் திருமுறை அப்படின்னு நினைக்கிறேன்.
100 பாடல். அந்த பாடலை எல்லா பாடல்களையுமே அங்கையில் ஒன்று கொடுத்து கை அப்படின்னாலே அது ஓம் என்கின்ற ஆன்மா ஆகின்ற கை. அதுக்குள்ளே ஒன்று கொடுத்தனைன்னா அது என்ன, அது அந்த ஒன்றுன்னா அந்த ஒன்றை பற்றி சொல்லவே முடியாதான். ஒன்றை பற்றி வேறு யாரும் வெளியில் சொல்ல முடியாது. அதுதான் அதை அறிந்து கொள்ள முடியும். வெளியில் சொல்கிறோன்னா இன்னொருத்தருக்கு சொல்லணும் இல்லையா? இன்னொருத்தர் இல்லையே, ஒன்று தான் இருக்குது. அதனால தான் ஒன்றே சிவம் தான் என அறிகின்ற அறிவே தகும் அறிவு. அதனால் தன் கையில் பிடித்த தனி அருட்ஜோதியை என் கையில் கொடுத்த தனிப்பெரும் தந்தைன்னா அதுக்கு அர்த்தம் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. அது நம்ம ஆரம்ப கட்டத்தில் நம்ம தொய்த நிலையில் இருக்கிறதுனால நமக்காக அப்படி சொல்கிறார். தன்னையே எனக்கு தந்து அப்படின்னா முன்னாடி தரையில் இப்போ தந்துக்கிறான்னு அர்த்தம் ஆகிடுது இல்லைங்களா? அது அப்படி கிடையாது. ஏன்னா அது நமக்கு சொல்லும் போது அப்படி தான் சொல்லணுன்றதுக்காக அந்த மாதிரி சொல்கிறார். அதை கடைசியில் நானும் நீயும் ஒன்றென்று உரைத்து நல்கு ஜோதியே. இது மெய்யருள் வியப்பில் கடைசி கன்னிகளில் வரும். நானும் நீயும் ஒன்றென்று உரைத்து நல்கு ஜோதியே. இதெல்லாம் அடிப்படையான ஒரு புரிதல் எதில் வரும்னா உங்களுக்கு சாகாத கல்வியே கல்வி, ஒன்றே சிவம் தான் என அறிந்த அறிவே தகுமறிவு. நான் என அறிந்த அறிவே இல்லை, தான் என்ற ஒரு நிலை தான் உண்மையான நிலை. அதனால்தான் தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே அப்படின்னு சொல்கிறார். என்னை அறிந்து இன்பமுற அப்படின்னு சொல்லலை, உன்னை அறிந்து இன்பமுற அப்படின்னு சொல்லலை. அது பொது, அது தான் என்கின்ற ஒரு நிலை. அதனால்தான் ஒன்றே சிவம் தான் என அறிகின்ற அறிவே தகும் அறிவு அப்படின்றார். அதனால் இயற்கை உண்மை என்கின்ற ஒரு பொருள் தான், அது மட்டும்தான் இருக்கிறது தான் ஒரு அற்புதமான ஒரு ரகசியம். அது அனுபவ வாழ்வுக்காக பல இடத்துங்களில் பல காலங்களில் முன்பு இருந்தவங்க, இப்போ இருக்கிறவங்க, இன்றைக்கி இருக்க போகிறவங்க எல்லாருமே அதுதான் எல்லோருமாய் புறத்தில் ஜீவநிலையில் விளங்கி கொண்டு அருள் நிலையில் அது ஏகமாகவே இருக்குது அப்படின்றது தான் நாம் இதுவரையில் அறியாத சமய மதங்கள் சொல்லாத ஒரு ரகசியம். எதுக்கு இது நம்ம அனலைஸ் பண்ணுறோம்னா, சத்விசாரம்ன்றது 4 பேர் சேர்ந்து பண்ணுறதெல்லாம் கிடையாது. அது சத்விசாரத்துக்கு ஒரு நுழைவாயில். நீங்கள் சரவணதாஸ் சுவாமிகளுடைய உரை விளக்கத்தை நீங்கள் படிச்சிங்களானாவே போதும். அதுவே 1000 பேர் கூட சத்விசாரம் பண்ண மாதிரி ஆகிடும். நீங்கள் வெளியில் பண்ண வேண்டிய அதை புரிஞ்சுக்கிட்டு நாம் சத்து விசாரம்னாலே, விசாரம் அப்படின்றதுக்கு வள்ளல் பெருமான் 2 முதல்ல உலகியலில் விசாரம்னா துக்கம் அப்படின்னு அர்த்தம் பண்ணுவாங்க. அது தப்பு. விசாரம்னா வீன்னா துக்க நிவர்த்திக்கான ஒரே ஒரு எழுத்து, எதிர்ச்சொல். சாரமாக இருக்குதுன்னா அந்த துக்கம், வீன்னா துக்க நீக்கம். அந்த துக்க நீக்கத்தை எது நீக்கும்? அறிவற்ற ஒரு பொருளாக நிற்காது. வீன்னாலே அது அருள் ஒளின்றார். வி ஆ நீ, இந்த 3 எழுத்துக்களுமே இறைவனை குறிக்கும். முன்னாடி மலம் தான் துக்கமாக இருக்குது நமக்கு. ஆணவ மலம், மாயா மலம், கண்ம மலம். இந்த மலம் தான் துக்கம். இந்த மலம் போகிறது தான் துக்க நிவர்த்தி. இதுக்கு அந்த மலத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு எழுத்து, மலம்ன்றது ஒரு அருவருப்பான சொல்லாக கூட நம்ம நினைக்கிறோம், மலம். ஆனால் அந்த மலத்துக்கு முன்னாடி வி போடுங்க, விமலம். அப்படியே மாறிடும், அது இறைவனாகவே மாறிடும். மலம் அதுக்கு முன்னாடி நீ போடுங்க, நிமலம், நிமலா. அமலம், நிமலா. அதே ஆ போடுங்க, அமலம், அமலா. அமலா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் சொல்கிறார் இல்லைங்களா வள்ளலாறு. நிமலன், அமலன், விமலன், இது எல்லாமே இறைவனை தான் குறிக்குது. ஆகையினால நம்ம விசாரம்னு சொல்லிட்டு வெளியில் எங்கேயோ போய் இடம் விட்டு இடம் போய் அதனாலலாம் ஆன்ம அனுபவம் கிடைக்காது. ஏதோ ஓரளவுக்கு
மனோ அமைதி கிடைக்குமே ஒழிய அது சில நாள் இருக்கும் ஆரம்பத்தில். அப்புறம் அது வந்து நம்ம எண்ணம் வந்து பழையபடி தான் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கும். அதான். அதனால் இடமாற்றம் செய்வதனால ஆன்ம அனுபவம் கிடைக்கிறதுனா அது எல்லோராலையுமே செய்ய முடியுமே. சரி, ஆமாங்க. அதனால் இடமாற்றம் செய்யறதுனால ஆன்ம அனுபவம் கிடைச்சிரும், நமக்கு அனுபவம் கிடைக்கணுன்றது அது ஓரளவுக்கு உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு உண்மை. நமக்கு அமைதி எங்கே இருக்கோ அங்கே தான். அதாங்க. நாம் இந்த இடத்துக்கு போனால் அங்கே வந்து நாம் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கிறது தான் தப்பு. சரி. உங்களுக்கு அமைதியாக இருக்குன்னா ஒரு மாமரத்து நிழல் போதும். ஆலமரத்து நிழல் யாரும் இல்லாத ஒரு பாதுகாப்பான ஆலமரத்து நிழல் அது ஒன்றே போதும். சரி. இப்போ வள்ளல் பெருமானும் அடிக்கடி தனிமையில் இருப்பாராம். அதாங்க. தர்மசாலை ஆரம்பித்து கூட அந்த பொறுப்பை வந்து அவர் கல்பட்டு ஐயா கிட்ட கொடுத்துட்டு அப்பப்போ ஒரு வாரம் திடீர்னு காணாமல் போயிட்டு வரான். சரி. காரணம் என்னென்னா ஒரு அமைதியான இடத்துக்கு போயிடுறார். ஆமாய்யா. இப்ப நாங்க விவசாயம் தான் பண்றேங்க. என்னங்க ஐயா? விவசாயம் தான் பண்றேங்க. சூப்பர். தனி வீடு தானுங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லையே. சரி. இப்போ அதுவே உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதிகாலையில் வந்து மிஸ் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா வயது ஆகிறது, வயசு ஆகிட்டனால உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் அதிகம் தேவைப்படாது. அதனால் 3:30 மணி 4 மணிக்கு எழுந்துக்குங்க. அமைதியாக பனி மழை தாக்காத மாதிரி நம்ம ஒரு கவசத்தை போட்டுக்கிட்டு நீங்கள் தனியாக இருந்து அந்த சத்விசாரம் புருவ மத்தியில் அது தொடங்குது. வேறு எங்கெல்லாம் அந்த நேரத்தில் இருந்துக்கிட்டு அந்த தியான நிலையில் இருந்துக்கிட்டு தான் தோத்திரம் பண்ணுறது, பாராயணம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது எல்லாமே அந்த தேக நிலை கடக்கணும். தேக நிலையும் மனநிலையும் கடக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் தத்துவங்கள். அந்த தேக நிலை வந்து மண் தத்துவம், மனம்ன்றது காற்று தத்துவம், ஜீவன்றது அக்னி தத்துவம். இந்த தத்துவங்கள்லாம் கடக்குன்றதுக்கு தான் ரொம்ப, அதுக்கு பேர் தான் விசாரம்ன்றார். தத்துவங்களை கடக்கிறது அது ஒரு விசாரணை நிலை. அப்ப நான் சாமியவே கேட்டனுங்க. யாருங்க? சரவணன், அவர் திண்டுக்கல் சாமியை கேட்டனுங்க. போயிட்டு வந்திருக்கீங்களா? அவரை பார்த்துருக்கேங்க. ஓ சரிங்க, ரொம்ப சந்தோஷம். ரைட் ரைட். வடலூர் போகலாமான்னு கேட்டனுங்க. அதுக்கு அவர் உடலூரில் அனுப்புறேன்னு சொல்லி பார்த்தாங்க. வடலூர் போனால் புண்ணியம் இல்லை அப்படின்னாருங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை அருமை அருமை. ஒரு அன்பர் கடிதம் போட்டிருந்தார். சரி. அந்த கடிதம் பார்த்து அடியன் அது கடிதத்துக்கு பதில் கடிதம் சாமி எழுதிட்டு வச்சுருந்தார் ரெடியாக. சரி. அப்புறம் வந்து அந்த அவர் எழுதின கடிதத்தை நான் பார்த்தேன். சாமி பக்கத்தில் தான் வச்சுருந்தார். அப்புறம் கடிதம் எழுதிட்டு ஒரு டைரியிலையும் அது ஒரு காப்பி பண்ணிடுவார் சாமி. சரி. அதை படிச்சுட்டு வந்தேன். அப்போ படிக்கும்போது சாமி என்ன எழுதியிருக்கிறாருன்னா, அவர் என்ன கேட்குறாரு, நீ என்ன சுவாமி நீங்கள் வந்து வடலூருக்கே வரமாட்டேன்றீங்க, எப்பாவது புத்தக வெளியீடுக்கு மட்டும்தான் வரீங்க, நீங்கள் வடலூருக்கு வந்தால் பார்க்கலான்னு ஒரு தீராத ஆவல் அப்படின்னு கடிதம் போட்டு ஏன் வடலூருக்கு வரமாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்கும்போது சாமி என்ன பதில் போட்டிருந்தாருன்னா, எனக்கு இந்த அகம் விளங்கும் சத்திய ஞான கோட்டமே முக்கியம். அப்போ வந்து இப்போ தயவு சத்திய ஞான கோட்டம்னு சொல்லிட்டு அப்போ பேர் மாற்றிட்டாங்க சாமி. ஆனால் ரொம்ப நாளாவே சத்திய ஞான கோட்டம்ன்ற பேர் தான் விளங்கிட்டு இருந்து. சூப்பர், அப்பாடா, சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படிங்களா? என்ன வயசு? ஓ என்னங்க? எனக்கு அப்போ 35 வருஷங்க. அப்பாடா, அப்பத்துலேயே போயிட்டு வந்துருக்கீங்க. ஆமாங்க. ஆனால் இருந்தாலும் மனசு அந்த புறவை இதில் இழுத்துருதுங்க. அதனால ஒன்றும் இது பண்ண முடியறது இல்லைங்க. இந்த தோட்ட விவசாயத்தில் பார்த்துட்டு இருக்கிறதுனாலங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் அந்த சாமி அதில் சொல்லியிருந்தார், எனக்கு சத்திய ஞான கோட்டத்தை கூட சொல்லலை. அப்போ அவர் அந்த இடத்துக்கு அந்த வீட்டுக்கு பேர் சத்திய ஞான கோட்டம் அப்படின்னு பேர் வச்சுட்டாரு.
ஆனால் அதை கூட குறிப்பிடலை. சரி. எனக்கு அகம் விளங்கும் ஞானக்கோட்டமே முக்கியம். அதான் அகம் விளங்கும் ஞானக்கோட்டை. இங்கே இருக்கிற அருட்பெருஞ்சோதியோடு நான் இருக்கிறேன். சரி. அங்கே இருக்கிற அருட்பெருஞ்சோதியோடு உறவு கொள்வது தான் முக்கியம் முக்கியம். அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி வந்து அந்த கடிதத்தில் போட்டிருந்தாங்க. அதனால் சரி. அந்த இடம், அந்த ஆன்மாவுக்கு இடம், காலம், தூரம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கிடையாது. இப்போ நாம் இருக்கிறோம். சரி. இப்போ நீங்கள் இருக்கிறது ஒரு 60 கிலோ வெயிட்டு நினைக்கிறீங்க வச்சுங்களேன். நான் 40 கிலோ தானுங்க. வேலை கொஞ்சம் டிஸ்டர்ப் தான் இருப்பேங்க. அப்படிங்களா? சரிங்க. உங்களுடைய குரல் வந்து சரி. ஒரு 25 வயது இளைஞன் போல் தான் இருக்குது. நம்ப முடியல. நீங்கள் எழுதுன்றது குரலை வச்சுக்கிட்டு நம்ப முடியல. அது கடவுளுடைய கிஃப்ட்டுங்க. உண்மையிலே குரல் வந்து ரொம்ப இளமையோடு தான் இருக்கு. தலையில வந்து கட்டி இருந்தாங்க, மூளையில ஆபரேஷன் பண்ணுங்க. அதுல இருந்து வெளியில அதிகமாக போறது இல்லைங்க 17 வருஷமா. இல்லை, வெளியிலேயே போகாதீங்க. இனிமேலுக்குமே வெளியில் போகாதீங்க. அதனால் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு உருவம்ன்றது ஒரு எடை போடக்கூடிய வஸ்து தான். இது ஒரு வஸ்து. இது சிவஞான போதத்தில் என்ன சொல்கிறாருன்னா, மெய்கண்டார் வந்து மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மான்றார். இந்த தனுன்னா இந்த உடம்பு, இந்த ஆமாம், அதனால தானே தனு கரணாதிகள் தாம் கடந்துன்றாரு. தனு, ஆமாம், தனுன்னா உடல் நிலை, உடல் உணர்வு. கரணம்ன்றது மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் மொத்தம் சேர்ந்து அது மனம். இது ரெண்டுத்தையும் முதல்ல கடக்கலைன்னா அந்த அற்பெருஞ்சோதியை உணர்றதுக்கு தகுதி இல்லை நமக்கு அப்படின்றார். இது புறநிலை கடக்கணும், அந்த நிலை. அது வந்து ஆகையினால இது ஒரு பொருள் தான். இந்த பொருளை நாம் வந்து நாற்காலியில் வச்சுருக்கோம், பெட்டில் படுக்க வைக்கிறோம். இதுக்கு கண்டிப்பாக ஒரு இடம் தேவைப்படுது, காலம், தூரம் தேவைப்படுது. நீங்கள் நாற்காலில் உட்காருங்க, ராத்திரி படுக்கணும் அப்படின்னா ஒரு 20 அடி தள்ளி போகணும். அது தூரம். காலம், குறிப்பிட்ட நேரம் தூங்குறீங்க. இடம், காலம், தூரம் இந்த உலகியல் வாழ்வுக்கு தேவைப்படுது. ஆனால் ஆன்மா வந்து தனித்து இருக்கும். அதுக்கு வந்து இடமோ காலமோ தூரமோ அதுக்கு இல்லை. ஏன்னா அது ஒரு உணர்வுமயமான ஒரு வெளி இருப்பு. அது மட்டும்தான் இருக்குது. அது ஒரு கடவுள் அருட்ஜோதி ஆன்மா அப்படின்னு. அருட்ஜோதி அப்படின்னு தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். மற்றவங்க சித்தாந்தம் வேதாந்தத்தில் ஆன்மான்வாங்க, சித்தாந்தத்தில் பசுன்னுவாங்க. ஆனால் வள்ளல் பெருமான் அருட்ஜோதி எனக்கு விரைந்தருளே அப்படின்றார். அருட்ஜோதின்றது கடவுள் ஆன்ம நிலை. அது வந்து சுவாமி வள்ளல் பெருமானுடைய சுத்த சன்மார்க்கத்தில் ஆன்ம தத்துவம் மாறுபடுது, வேறுபடுது. இது சுவாமிகளோட நூல்களை இது பண்ணலாம், பார்க்கலாம். அதனால் நம்ம வந்து எங்கே போனோம் அங்கே போகணுன்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு இடம், அருள் தான் நமக்கு இடமாக இருக்குது. அருளே நம் இடம். அதுதான் சீரிடம் பெறுமோர் திருச்சிற்றம்பலத்தே திகழ் தனித்தந்தையே நின்பால் சேர் இடம் அறிந்தே சேர்ந்தனன் கருணை செய்தருள் அப்படின்றார். அதனால் நின்னிடமும் என்னிடமும் ஓரிடம் ஆதலினால், இது ஒரு பாட்டில் வரும். ஊடுவதற்கோர் இடம் காணேன் உவக்கும் இடம் உளதோ நின்னிடமும் என்னிடமும் ஓரிடம் ஆதலினால். 2 பேருக்கும் ஒரே இடம்தான். அதுதான், அதனால்தான் அதுக்கு பொதுன்னு பேர். ஆன்மாவுக்கு பொதுவன்றி தங்குமிடம் போச்சு. இது ஒழிவில் இலக்கத்தில் வரும். அந்த அம்பலம் என்கின்ற பொதுவில் நடம் இருகின்றோய் உயிரெல்லாம் ஒரு நீ திருநடம் புரியும் ஒரு திருப்பொது என அறிந்தேன். அதனால் நம்ம பொது தான் நம்முடைய உண்மையான இடம். அந்த இடத்துல தான் நம்ம ஏற்கனவே இருக்கிறோம். அதை வந்து விசாரத்தாத அதை உணர்ந்து கொள்ளணும், அவ்வளோதான்.
அதை தெளிவு செய்து கொள்ள வேண்டும். சரி. அதுக்கு நுழைவாயில் புருவ மத்து. புரியுது. ஆமாம், புருவ மத்தியிலிருந்து அது வந்து முதல்ல நம்முடைய சுயத்தை உணரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது இது ஒன்றும் பெரிய சொல்லுங்க முத்துவிழா இல்லைங்க. இல்லைங்க ஐயா. 80ஆம் வருஷம் முத்துவிழா நடந்தது இல்லைங்க. சரி. ஆ ஆ ஆ அதுக்கு தான் முத போயிருந்தேங்க. ஓ சரிங்க 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 சரிங்க. அப்போது வாரியார் சுவாமிகள் வந்திருப்பாரு வந்திருந்தாருங்க. விழாவுக்கு அந்த பிள்ளையார் வெங்கல்ஸ் மண்டபத்தில் நடந்தாலுங்க, அந்த சௌராஷ்டிரா மண்டபத்தில். கரெக்ட் 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 கரெக்ட். நாகல் நகர் நாகல் நகர். சரிங்க சரிங்க சரிங்க. அருமை அருமை. சரி 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 அதுக்கு வந்து 2 நாள் அங்கே இருந்துங்க. அதான் முதலுங்க. அப்படிங்களா? ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி. சரி ஐயா, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? பாலசுப்ரமணியங்க. பாலசுப்ரமணியம். சரி, ரொம்ப சந்தோஷம். குருமஞ்சோலை தோட்டங்க. சரிங்க சரிங்க சரிங்க. எண்ணமங்கலங்க. அந்தியூர் வழிங்க. அந்தியூர் தாலுக்கா. ஓ, மாவட்டம், ஈரோடு மாவட்டம். சரிங்க சரிங்க சரிங்க. நம்ம ஏரியாவில் மைசூருக்கு ரோடு போகுதுங்க. இங்கிருந்தே போகலாங்க. ஓ ஓ சரிங்க சரிங்க சரிங்க. நம்மளுக்கு வடக்கே ஹில்ஸ் தானுங்க. எதுங்க ஐயா? நம்மளுக்கு வடக்கெல்லாம் மலைங்க, ஹில்ஸுங்க. அப்படிங்களா? சரிங்க 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 சரிங்க. நம்மளது கடைசிங்க. ஓ ஓ சரிங்க 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 சரி. சரிங்க சரிங்க சரிங்க. சாப்பிட்டீங்களா மதியம்? மதியம் இனிமேல் சாப்பிடணுங்க. சரிங்க 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 சரிங்க. பையங்க அங்கே மெட்ராஸில் இருக்கிறாப்பிங்க. ஐசிஐசி பேங்க்ல மேனேஜர் இருக்காப்பிங்க. வெரி குட் வெரி குட். சரிங்க 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 சரிங்க. நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறீங்க வீட்டில். 2 பேர் தான் இருக்கிறீங்க எங்கள் வீட்டில். அப்போ எதுக்கு? அதுதான் இப்போ நீங்கள் இருக்கிறது இதை விட அமைதியை போய் வேற எங்கே தேட போகிறீங்க? அமைதியான இடங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது தனிப்பட்ட முறையில் இருக்குதுன்றீங்க. ஆமாம், நல்ல ஒரு வாய்ப்பு. சரிங்க சரிங்க சரிங்க. சரிங்க, அப்புறம் பண்ணுறேங்க. நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. தயவு 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 தயவு.